வணக்கம். இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நம்ம ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளை சமன் செய்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் அயனி எலக்ட்ரான் முறையில் எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அயனி எலக்ட்ரான் முறையில் நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் ஆக்சிஜனேற்ற எண் முறையில் கணக்கிட்டோம். அதில் ஸ்டெப்ஸ் கம்மி. இதில் அயனி எலக்ட்ரான் முறையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை விட ஆக்சிஜனேற்ற எண் மெத்தடு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் இதுவுமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதால இதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேர்மங்களாக கொடுத்துருந்தாங்கன்னா அது அயனி வடிவில் எழுதுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர பிற அணுக்களை சமன் செய்கிறது. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஆக்சிஜனேற்ற எண்கள் மாறுபடும் அணுக்களோட ஆக்சிஜனேற்ற நிலையை கணக்கிடுறது. ஸ்டெப் நம்பர் 4 ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் நடைபெறுதலை 2 அரை வினைகளாக எழுதணும். அடுத்தது மின்சுமையை சமன் செய்ய தேவையான பக்கத்தில் எலக்ட்ரான்களை சேர்க்கிறது. ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6 எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை சமன் செய்ய இரு அரைவினைகளிலும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறுக்கு பெருக்கம் செய்யணும். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையால் குறுக்கு பெருக்கம் செய்யணும். 2 அரைவினைகளையும் கூட்டுறது. ஸ்டெப் நம்பர் 7. அடுத்தது இருபுறமும் மின்சுமையை கணக்கிடணும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 9ல மின்சுமையை கணக்கிட்டுட்டு மின்சுமையை சமன் செய்யணும். சமன் செய்யறதுக்கு அமில ஊடகமாக இருந்துச்சுன்னா தேவையான பக்கத்தில் H+ தேவையான எண்ணிக்கையில் சேர்க்கணும். கார ஊடகமாக இருந்துச்சுன்னா தேவையான பக்கத்தில் OH- தேவையான எண்ணிக்கையில் சேர்க்கணும். கடைசியாக ஸ்டெப் நம்பர் 10 ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களை சமன் செய்ய எதிர்ப்புறம் H2O சேர்க்கணும். சரியா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆக்சிஜனேற்ற எண் மெத்தடில் சேர்மங்களாக கொடுத்துருந்தா அயனியாக எழுதியும் நம்ம சமன் செய்யலாம், எழுதாமலும் சமன் செய்யலாம். ஆனால் இது அயனி எலக்ட்ரான் மெத்தடில் கண்டிப்பாக நாம் இந்த அயனியாக நாம் மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் செய்யணும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அயனிகளாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதில் பண்ண வேண்டாம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் தவிர மீதமுள்ள அணுக்களை சமன் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர மீதம் என்ன அணுக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mn இருக்கு. இந்த பக்கமும் ஒரு Mn தான் இருக்கு, இந்த பக்கமும் ஒரு Mn தான் இருக்கு. அது சமனா இருக்கு. கார்பனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் 2 இருக்கு, இந்த பக்கம் 1 தான் இருக்கு. அதை சமன் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 2 சேர்த்துக்கிறோம். 2 கார்பன் இப்போ இங்க இருக்கு. ஸோ இதை சமன் செஞ்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஆக்சிஜனேற்ற எண்கள் மாறுபடும் அணுக்களின் ஆக்சிஜனேற்ற நிலைகளை கணக்கிடணும். ஆக்சிஜனேற்ற எண் எதுக்கு மாறுபடுதோ அதை கணக்கிடணும். ஆக்சிஜனுக்குலாம் இந்த இதில் எல்லாத்துக்குமே -2 தான், அது மாறுபடல. இந்த இந்த மேங்கனீஸ் பார்க்குறோம். மேங்கனீஸுக்கு ஆக்சிஜனேற்ற எண் +7. அடுத்து 2 கார்பன் இருக்கு. ஒரு கார்பனுக்கு இதில் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிஜனேற்ற நிலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 வரும். 2 கார்பன் இருக்கிறதால 2ஓட ஆக்சிஜனேற்ற நிலையும் சேர்த்து +6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சில மெத்தடில் +3னே போடுவாங்க. ஆனால் 2 கார்பன் இருக்கும் பொழுது 2ஓட ஆக்சிஜனேற்ற நிலையும் நம்ம போட்டுக்கிறது நமக்கு நல்லது. அப்புறம் மேங்கனீஸுக்கு இங்கே 2+ தான் இருக்குது. ஒரே ஒரு மேங்கனீஸ் இருக்குது, ஒரு தனியாக தான் அந்த அணு இருக்குது. அதனால் 2+ போட்டுக்கிறோம். இங்கே கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பனுக்கு +4, 2 கார்பன் இருக்கிறதால +8 அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் சேர்த்து எழுதிக்கிறோம். இப்போ மேங்கனீஸை பார்க்கும் பொழுது 5 யூனிட் ஆக்சிஜனேற்ற நம்பர் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கார்பன்லேருந்து கார்பனை பார்க்கும் பொழுது +6 இருக்குது, இங்கே +8 இருக்குது. 2 யூனிட்டு அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 4 ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் நடைபெறுதலை 2 அரைவினைகளாக எழுதணும். ஆக்சிஜன் ஏற்றம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +6லேருந்து கார்பனில் தான் நடந்திருக்கு. +6லேருந்து +8 அதை ஒரு அரைவினையாகவும், ஆக்சிஜன் ஒடுக்கம் MnO4-
அந்த mnக்கு +7 அங்கேருந்து +2 மாறி இருக்கு. இதை ஒரு அரைவினையாகவும் 2 அரைவினையாகவும் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கிறோம். அப்படி எழுதும் பொழுது MnO4 மைனஸ் இந்த பக்கம் Mn2 ப்ளஸ். இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒடுக்கம் நடந்திருக்கு. இங்கே 7 ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே 2 ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு அரைவினை என்னன்னா C2O4 2 மைனஸாக இருக்குது. இந்த பக்கம் CO2 2 CO2 இருக்குது. இப்போ இங்கே சார்ஜு இதோட ஆக்சிஜனேற்ற எண் வந்து +6, இது வந்து +8. இந்த ஆக்சிஜனேற்ற எண்ணில் இருக்கக்கூடிய மின்சுமையை சமன் செய்யணும். அப்படி சமன் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா இங்கே +7 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ எத்தனை மைனஸ் சார்ஜ் சேர்த்தா இந்த பக்கம் +2 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் +2 ஆகும்னா ஒரு 5 மைனஸ் சார்ஜ் சேர்க்கும் பொழுது இது ஒரு 5 மைனஸ், இது ஒரு 7 ப்ளஸ், ரெண்டும் +2. இந்த பக்கமும் +2, இந்த பக்கமும் +2. அதேமாதிரி இந்த பக்கம் +6, இந்த பக்கம் +8. இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் +6 ஆக்கணும்னா ஒரு 2 எலக்ட்ரானை சேர்க்குறோம். அப்படி சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 அரைவினைகளை எழுதிட்டோம். எழுதிட்டு மின் சுமையை சமன் செய்ய தேவையான பக்கத்தில் எலக்ட்ரான்களை சேர்க்க இந்த 5வது ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 6 என்ன? ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னா எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை சமன் செய்ய இரு அரைவினைகளையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையால் குறுக்கு பெருக்கம் செய்யணும். இந்த பக்கம் எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது ரெண்டையும் சமன் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா இந்த 2ஆல் இதை பெருக்கணும், இந்த 5ஆல் இந்த வினையை பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் MnO4 அந்த இதை நம்ம பெருக்கிறோம். அப்படி பெருக்கும் பொழுது MnO4 மைனஸ் இதை 2ஆல் பெருக்கிறோம் ப்ளஸ் 5 எலக்ட்ரானை 2 பெருக்கணும்னா 10 எலக்ட்ரான் ஆகும். gives Mn2 ப்ளஸ் அப்படின்னு ஆகுது. அதே மாதிரி ஆக்சலேட் அயன் C2O4 2 மைனஸ் இதை 5ஆல் பெருக்கிக்கிறோம். gives ஏற்கனவே 2 CO2 இருக்குது, இங்கே 2 CO2. இது 5ஆல் பெருக்கணும்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 CO2 வரும். அந்த 2 எலக்ட்ரான் 5ஆல் பெருக்கணும்னா 5 எலக்ட்ரான் வரும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2 வினையையும் கூட்டணும். இந்த 2 வினையும் கூட்டணும்னா இங்கே 2 MnO4 இருக்குது மைனஸ் ப்ளஸ் 5 C2O4 2 மைனஸ் இருக்குது ப்ளஸ் 10 எலக்ட்ரான் இருக்குது. இந்த பக்கம் 10 எலக்ட்ரான், இந்த பக்கம் இது 10 எலக்ட்ரான் இல்லை, 10 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 10 இந்த பக்கம் இது வினை படுபொருள் பக்கமும் இது வினை விளைபொருள் பக்கமும் இருக்கிறதால கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mn 2 Mn2 ப்ளஸ் ப்ளஸ்ஸு 10 CO2 இருக்கும். 2 அரைவினையும் நாம் கூட்டோம். அடுத்து 2 பக்கமும் மின்சுமையை நாம் கணக்கிடணும். அப்படி கணக்கிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மின்சுமை இங்கே 2 மைனஸ் இருக்கா, 2 × -1 -2 ப்ளஸ் 5 × -2 மைனஸ் 10, ரெண்டையும் கூட்டணும்னா -12. இந்த பக்கம் மின்சுமை -12, இந்த பக்கம் மின்சுமை 2 × 2 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ் இங்கே மின்சுமை இல்லாது 0 தான். இப்போ இந்த பக்கம் -12 மின்சுமை இங்கே தான் ரொம்ப குறைவாக இருக்குது. குறைவாக இருக்கிற பக்கத்தில் இது அமில ஊடகம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் குறைவாக இருக்கிற பக்கத்தில் ப்ளஸ் சார்ஜுடைய H ப்ளஸ்ஸை சேர்த்தோன்னா மின்சுமையை இந்த பக்கத்துக்கு சமமாக நாம் அதிகப்படுத்தலாம். அப்போ எத்தனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த -12 கூட எதை சேர்த்தா +4 வரும்னா ஒரு 8 ப்ளஸ் சார்ஜ் சேர்த்தோன்னா +4 வரும். அதனால் என்ன பண்ணுறோன்னா 8 H ப்ளஸ்ஸை இது கூட நாம் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 Mn O4 மைனஸ் ப்ளஸ் 5 C2O4 2 மைனஸ் ப்ளஸ் 8 H ப்ளஸ் gives 2 Mn2 ப்ளஸ் ப்ளஸ் 10 CO2 வரும்.
இப்போ கடைசி ஸ்டெப்பு இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின் சுமையை சமன் செஞ்சுட்டோம். மின் சுமையை சமன் செய்யறதுக்கு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டோம். அடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களை சமன் செய்ய எதிர்ப்புறம் H2 சேர்க்கணும். இந்த பக்கம் எத்தனை ஹெச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹெச் இருக்குது. அப்போ 8 ஹெச் இருக்குது. 8 ஹெச்சை சமன் செய்ய நம்ம 4 H2O சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணோம்னா ஆக்சிஜன் அதுவாகவே பேலன்ஸ் ஆகிருக்கும். தேங்க்யூ.